தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்துக்கிறேன். இன்று தேவ செய்திக்கென்று கர்த்தர் கொடுத்த வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அது ஒரு முறை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்று தேவ செய்தியின் தலைப்பு அதிகாலை ஜெபம். ஆம், அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அதிகாலையில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அதிகாலை ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளது. அதிகாலை ஜெபம் மிகவும் பலம் உள்ளது. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதிகாலையில் கர்த்தரை துதிப்போம், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். சங்கீதம் 46:5 சொல்கிறது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். அதிகாலையில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். அதாவது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு துணையாய் இருப்பார். நமக்கு இறங்குவார். நமக்கு இரக்கம் செய்வார். அதிகாலை ஜெபம் மிக 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 வல்லமை உள்ளது. சங்கீதம் 57:7 வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், அதில் தாவீது ராஜா சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாகி இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையை வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன், ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆகையால் நாம் அதிகாலையில் கர்த்தரை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். தாவீது ராஜா எவ்வளவு அழகாக மகிழ்ச்சியாக சொல்கிறார், என் மகிமையை வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலமே விழித்துக் கொள்வேன் என்கிறார். ஆம், நாம் அதிகாலமே விழித்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாக ஜெயம் உண்டு. கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் பிரகாசிக்கும், அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆம், நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதிகாலையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நம்முடைய முகம் அது பிரகாசிக்கும். ஆம், நாம் அதிகாலையில் விழித்து ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காலையிலே ஆயத்தமாகி வாக்கிங் செல்கிறோம், காலையிலே உடல் பயிற்சி செய்கிறோம். நமது உள்ளம் ஆத்மா ஆரோக்கியமாக பரிசுத்தமாக இருப்பதற்கு அதிகாலை ஜெபம் மிக மிக முக்கியம். ஆம், எப்படி அதிகாலையிலே எழுந்து நாம் உடற்பயிற்சி செய்கிறோமோ, நமது உடல் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு ஊக்கமாக நாம் வாக்கிங் செய்து நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, அதுபோல நம்முடைய உள்ளம் ஆரோக்கியமாக பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை துதித்து நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், இன்று நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்திலே நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மையே புகலிடமாக கொள்ளுகிறேன், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக என்று ஜெபிக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆம், அதிகாலை ஜெபம் மிக மிக அவசியம். இயேசு அதிகாலைகளே ஜெபம் பண்ணினார். அதை நாம் மார்க் 1ஆம் அதிகாரம் 35 பார்க்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய்
அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே அதிகாலையில் ஜெபம் செய்தார் என்றால் நாம் அதிகாலையில் ஜெபம் செய்வது எவ்வளவு முக்கியமானது. ஆகையால் நாம் அதிகாலையில் ஜெபம் செய்வோம். நாம் அதிகாலையில் ஜெபம் செய்யாமல் நாம் இருந்தோம் என்றால் அன்று முழுவதும் நாம் ஜெபிக்கவே முடியாது. காரணம், நாம் அதிகாலை ஜெபம் பண்ணாமல் நாம் அதிகாலை ஜெபத்தை விட்டுவிட்டோம் என்றால் அன்று பல வேலைகள் அதற்கு பிறகு வரும். அங்கே போகணும், இங்கே போக வேண்டும், அந்த பிரதரை பார்க்கணும், இந்த பிரதரை பார்க்க வேண்டும் என்று நாம் உலக காரியங்களை நாம் பார்க்க சென்று விடுவோம். அதிகாலையில் ஜெபித்து அதிகாலையில் ஜெபம் செய்தால் மிக மிக நல்லது. அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணாமல் இருந்தோம் என்றால் நாம் செய்கிற காரியங்கள் அது தோல்வி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபம் செய்து மற்ற காரியங்களை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் உண்டு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி நிச்சயமாக கர்த்தர் யாவற்றையும் அவர் நன்மையாகவே செய்து முடிப்பார். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். மோசே விடிய காலத்துல ஆயத்தமாகி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்றான். அதை நாம் யாத்திராகமம் 34 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நின்று என்று கர்த்தர் சொன்னார். அதே போல அவன் அதிகாலையில எழுந்து ஆயத்தமாகி கர்த்தர் சமூகத்திலே வந்து நின்றான். அதிகாலமே ஆயத்தமாகி கர்த்தர் சமூகத்தில் வந்து மோசே நின்றான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. அதை நாம் யாத்திராகமம் 34:29 வசனத்தில் நாம் பார்க்கலாம். மோசே சாட்சி பலகை 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாமலையிலிருந்து இறங்குகிற போது தன்னுடைய அவர் பேசினதனால் தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்து இருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசையினுடைய முகம் பிரகாசமாய் இருக்க காரணம், அவன் அதிகாலமே கர்த்தரிடத்தில் வந்து அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அதிகாலமே கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த நிமித்தம் அவனுடைய முகம் பிரகாசித்தது. ஆம், அவன் முகம் பிரகாசிக்கதை அவன் உணரவில்லை. ஆனால் அங்கே நாம் பார்க்கிறோம், ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அதிகாலமே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்து நிற்கும் போதும் நம்முடைய முகம் அகம் பிரகாசிக்கும். அதாவது நமது உள்ளம் சந்தோஷப்படும், உள்ளம் பிரகாசிக்கும். கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்முடைய முகம் பிரகாசிக்கும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும். உலகமெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதிகாலையில் எழுந்து தனியாக முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஆம், அவன் அப்படி ஜெபித்த நிமித்தம் கர்த்தர் அவனை உயர்த்தினார், அவனை ஆசீர்வதித்தார். சிங்கக்கெவியிலே அவனை தூக்கி போட்டாலும் சிங்கம் அவனை ஒன்று செய்யவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம், 3 வேளையில் முழங்கால் படியிட்டு தானியேல் ஜெபித்தான். சர்வ வல்லவரை நோக்கி நீங்கள் பேசுங்கள், அவரோடு உறவாடுங்கள், உங்கள் ஆத்மா நேசரோடு இணையுங்கள். உங்கள் ஆத்மா நேசரோடு அது இணையற்றும். ஏனோக்கு உறவாடி கொண்டிருந்தான், தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அந்த உறவாடுதல் எவ்வளவு இன்பமானது.
கர்த்தரோடு உறவாடுவது அது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தரும். நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பதவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். உங்கள் காரியங்கள் எல்லாம் சாதகமாக ஜெயமாக முடியும். எல்லா பக்கத்திலிருந்தும் நெருக்கம் வருகிறதா? கவலைப்படாதீர்கள். நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைப்பார். ஆம், கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஜெயத்திற்கு முன் செல்கிறார். அவர் ஜெயமாய் நடத்துவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன் என்று அதிகாலையிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்துவினிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். வேதம் மிகவும் தெளிவாக சொல்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், பெருக்கம் ஆவிக்குரிய காலத்திலே பெருக்கம், பூமிக்குரிய உலக காரியத்திலே பெருக்கம். அதிகாலையிலே நாம் எழுந்து பாடி கர்த்தரை துதித்து ஜெபிக்கும் போது நிச்சயமாவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை பெருக பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலலா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மலையில் நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலலாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலலாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நாம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நாம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம்.
நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஆமீன். ஏசப்பா, இந்த அதிகால ஜெபவலைக்காக நன்றியோடுமை சோத்திருக்கிறோம். இந்த புதிய நாளுக்காய் சோத்திரம் ஏசப்பா. ராஜா, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எண்ணி முடியாத நன்மைகள் எங்களுக்கு செய்திறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி நன்றி. இந்த அதிகால ஜெபவலை தந்தபடியால் உமக்கு சோத்திரம். உங்களுடைய புதிய கிருமினால் எங்க நிரப்புங்க ஆண்டவரே. இன்று நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனையின்படி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த அதிகாலை ஜெபவலை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. பலப்படுத்துங்க ஆண்டவரை, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதிகாலையில் ஆண்டவரே எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க முடியாது, ஜெபிக்க முடியாது, உமக்கு மகிமை செலுத்தும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.